ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபிஃப்த் யூனிட், அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் யூனிட்டோட ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் வில் பி த மினிமம் ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு கம்ப்ரஸ் 500 decimeter cube ஆஃப் ஏர் அட் 1 bar ப்ரெஷர் டு 200 decimeter cube அட் 30 degree Celsius? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மினிமம் ப்ரெஷர், அதாவது 500 decimeter cube இருக்கக்கூடிய ஒரு ஏரை நம்ம வந்து 200 decimeter cube கம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? 500 decimeterல இருக்கிறத 200க்கு கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்? 1 bar ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொஷினில் கிவன் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வால்யூம் இருக்குது, இனிஷியல் வால்யூம் 500 decimeter cubeல இருக்குது. ஸோ அதை நம்ம V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை நம்ம எவ்வளோவா கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம்? 200 decimeter cube கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். அப்போ அதை நம்ம V2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. அப்போது 500 decimeter cube அட் 1 bar ப்ரெஷர் அப்படின்னா இனிஷியல் வால்யூம் 500 அப்படின்னா அதோட ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷராக இருக்கும். ஸோ P1 வந்து உங்களுக்கு 1 bar ப்ரெஷர். P2 200 decimeter cube நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படும் அப்படிங்கிறத தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது P2. இந்த இடத்துல 30 degree Celsiusனு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே 30 degree Celsius கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அதனால் அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூனால அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லை தியரி பாட்டில். ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. இங்கே கிவனில் வந்து வால்யூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் அண்ட் ப்ரெஷர் இது ரெண்டுமே ரிலேட் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா என்னன்னு நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஸோ பாருங்கள், P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 எழுதலாமா? ஓகே, இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வருதா? பாயில்ஸ் லா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காக பாயில்ஸ் லாலேருந்து நம்ம டிரைவ் பண்ணது தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? பாயில்ஸ் லாவோட ஃபார்முலா. 30 degree Celsius வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒவ்வொன்றா கிவன் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். P1 இனிஷியல் ப்ரெஷர் எவ்வளோ பார்த்தோம்? 1 bar ப்ரெஷர் பார்த்தோமா? ஸோ 1 இன்டூ V1 எவ்வளோ பார்த்துருக்கோம்? 500 decimeter cube பார்த்துருக்கோம். ஸோ இன்டூ 500 decimeter cube. நான் யூனிட்டோடய எழுதிக்கிறேன், ஏன்னா கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால. நெக்ஸ்ட்டு P2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நான் P2 அப்படியே வச்சுக்கிறேன். இன்டூ V2 எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணுறோம்? 200 decimeter cube கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ 200 decimeter cube. ஓகேவா? ஸோ இப்போ நான் P2 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இந்த 200 decimeter cube நான் இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாமா? ஸோ P2 இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 500 decimeter cube டிவைடட் பை 200 decimeter cube. ஸோ decimeter cube கேன்சல் ஆயிரும். 500 by 200. ஓகேவா? ஸோ என்னாகும்? இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டா 1 2s are 2, 2 2s are 4 வரும். 0.5 2.5. ஜஸ்ட் சிம்பிள் இதுதான், டிவிஷன், அவ்வளோதான். ஸோ P2 இஸ் ஈக்குவல் டு 2.5. மறக்காமல் யூனிட் போடணும். 1 bar ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா? ஸோ P2 வந்து 1 bar. உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அந்த யூனிட் படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அது போடணும். ஸோ மறக்காமல் யூனிட் போடுங்க. யூனிட் போடலைன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. இந்த மூணுத்தையும் யோசிச்சாலே ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். A vessel of 120 ml capacity contains a certain amount of gas at 35 degree Celsius and 1.2 bar pressure. ஒரு வெசல் இருக்குது, அதோட வால்யூம் பாருங்கள் 120 ml இருக்குது. கெப்பாசிட்டி கண்டெயின் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேஸ் அட் 35 degree Celsius அண்ட் 1.2 bar ப்ரெஷர். ஸோ 35 degree Celsius டெம்பரேச்சரில் 1.2 bar ப்ரெஷரில் அந்த வெசல் வந்து 120 ml வந்து ஆக்குப்பை பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் வெசல். அந்த கேஸை நம்ம இன்னொரு வெசலுக்கு மாற்றுறோம். அதோட வால்யூம் எப்படி இருக்குது? உங்களுக்கு 180 ml இருக்குது அட் 35 degree Celsius. வாட் வுட் பி இட்ஸ் ப்ரெஷர்? ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஒரு வெசல் ஃபஸ்ட்டு 120 ml இருக்குது. ஒரு கேஸ் வந்து ஒரு வெசலில் 120 mlக்கு இருக்குது. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான், இங்கேயும் 35 தான், இங்கேயும் 35 தான். ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு 1.2 bar ப்ரெஷரில் இருக்குது. அதை நீங்கள் 180 ml வால்யூம் உள்ள ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கேயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான், வால்யூம் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்ல, இந்த பாயில்ஸ் லா ஃபார்முலா இதே மாதிரி தான். ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள்.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம் வந்து 120 ml. ஸோ நம்ம இதே ஃபார்முலா எழுதிக்கலாமா, P1 V1 is equal to P2 V2. ஃபஸ்ட்டு இனிஷியல் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 ml. ஸோ 120 ml இன்ட்டு V1, சாரி P1 வந்து V1 தான் 120 ml. P1க்கு நீங்கள் என்ன போடலாம், என்ன கொடுத்துருக்காங்க, 1.2 பார் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா. ஸோ 1.2 which is equal to P2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், என்னன்னு தெரியாது. ஸோ P2 இன்ட்டு V2, வால்யூம் 2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 180 ml கொடுத்துருக்காங்க. ஸோ 180 ml. கிளியரா, P2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 180 ml இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுவோம். 120 ml இன்ட்டு 1.2 டிவைடட் பை 180 ml. சரி, இப்போ பாருங்கள் யூனிட் கேன்சல் ஆகிடும், 180 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும், இன்ட்டு 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 6 2s are 12, 9 2s are 18, 3 2s are 6, 3 3s are 9. ஸோ என்ன வரும் உங்களுக்கு, 2.4 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 3, 0.24ன்னு வரும். உங்களுக்கு 8 3s are 24. ஸோ 0.8 தான் ஆன்சர். அப்போது P2 இஸ் ஈக்குவல் டு 0.8. யூனிட் என்ன போடணும், பார். ப்ரெஷருங்கிறதுனால நம்ம பார் போடுறோம். ஓகேவா. ஸோ சிம்பிள், இந்த சம்மும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், யூஸிங் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் PV இஸ் ஈக்குவல் டு NRT. அகெயின் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், PV இஸ் ஈக்குவல் டு NRTனாலே ஐடல் கேஸ் ஈக்குவேஷன் அர்த்தம். Show that at a given temperature density of a gas is proportional to density of a pressure. அதாவது PV is equal to NRT அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு ஐடல் கேஸ் ஈக்குவேஷன். அதில் given temperature density of a gas is proportional to gas pressure. ஓகே, ஒரு கேஸோட டெம்பரேச்சர் டென்சிட்டியும் அதோட ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு P அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகேவா. ஐடல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்னன்னு தெரியுமா. ஸோ ஐடல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, PV இஸ் ஈக்குவல் டு NRT. இதில் இந்த N என்னது உங்களுக்கு, N வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது ப்ரெஷர், இது வால்யூம், இது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த R அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஐடல் கேஸ் கான்ஸ்டன்ட். Tங்கிறது டெம்பரேச்சர். ஓகேவா. ஸோ Nங்கிறது உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ N இஸ் ஈக்குவல் டு மோல், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ். ஓகேவா. இப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, இது நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்பீங்க. N இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் தெரியும்ல, மோலார் மாஸ். ஓகேவா. சரி, இப்போ நான் இந்த PV இஸ் ஈக்குவல் டு NRTயில் என்னை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு இந்த RTயை டிவிஷனில் கொண்டு போகிறேன். எப்படி வரும் அது, PV பை RT இஸ் ஈக்குவல் டு Nன்னு எழுதலாமா. இது ஜஸ்ட் இதை டிவிஷனில் எழுதுகிறேன், அவ்வளோதான். PV பை RT இஸ் ஈக்குவல் டு N. அதில் Nக்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், மாஸ் பை மோலார் மாஸ்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா. சரி, இப்போ இந்த மாஸ் பை மோலார் மாஸை PV பை RT இஸ் ஈக்குவல் டுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த Nக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள், N இஸ் ஈக்குவல் டு, சாரி, மாஸ் பை மோலார் மாஸ் is equal to PV by RT. ஓகேவா, கிளியரா. இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஏன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் வரும்போது நம்ம இந்த ஈக்குவேஷனை என்னென்னு மாற்ற போகிறோம், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டுன்னு மாற்ற போகிறோம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், P இஸ் ஈக்குவல் டுன்னு வந்தால் இந்த RT மேலே போயிடும், இந்த V கீழே வந்துடும், அப்படி தானே. ஸோ P இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு RT, இந்த RT மேலே போயிடும், இந்த V கீழே வந்துடும், மோலார் மாஸ் இன்ட்டு வால்யூம் V. ஓகேவா. ஸோ P இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், மாஸ் பை வால்யூம்னா என்னென்னு அர்த்தம், டென்சிட்டின்னு அர்த்தம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாஸ் பை வால்யூம்க்கு பதிலாக டென்சிட்டி Dன்னு போடுறேன். ஓகேவா. இன்டூவில் என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு RT
கீழே வந்து ஒரு மோலார் மாஸ். ஓகேவா? சரி, இதை நீங்கள் இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றலாம்? மோலார் மாஸ் இன்டு ப்ரெஷர் பை RT. ஜஸ்ட் நம்ம வந்து P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Dன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதனால P இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இந்த D எங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கேயே நீங்கள் பாருங்கள், P இஸ் ஈக்குவல் டு D. உங்களுக்கு தெரியும்ல, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்ன அர்த்தம்? P இன்க்ரீஸ் ஆனால் Dயும் இன்க்ரீஸ் ஆகணும்னு அர்த்தம். ரெண்டுமே ஈக்குவல் டு அப்படின்னு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சா? அப்போ D இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது? மோலார் மாஸ் இன்டூ ப்ரெஷர் டிவைடட் பை RT. அப்போது ப்ரெஷரும் டென்சிட்டியும் பாருங்கள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா? PD. இங்கே பாருங்கள் DP. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம இது வந்து இப்படியும் எழுதலாம், P இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதலாம், D இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதலாம். எப்படி எழுதினாலுமே இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹென்ஸ் P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D இஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்க, 4th question. At 0 degrees Celsius, the density of a certain oxide of gas at 2 bar is same as that of dinitrogen at 5 bar pressure. What is the molar mass of the oxide? இதுவும் சிம்பிளான கொஷின் தான். 0 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் இருக்குது. அப்போது ஒரு ஆக்சைடோட டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 பார் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்சைடோட டென்சிட்டியும் ஒரு டைநைட்ரஜனோட டென்சிட்டியும் சேமாக இருக்குது. ஓகேவா? சேமாக தான் இருக்குது. என்ன சேமாக இருக்குது? டென்சிட்டி சேமாக இருக்குது. வேறு அது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சைடு வந்து 2 பார் ப்ரெஷர், உங்களோட டைநைட்ரஜன் வந்து 5 பார் ப்ரெஷர். ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ஒரு ஆக்சைடு இருக்குது, ஒரு டைநைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ 4th question. ஒரு ஆக்சைடு ஒன்று இருக்குது, ஒரு டைநைட்ரஜன் இருக்குது. ஆக்சைடு என்ன கண்டிஷனில்? 2 பார் ப்ரெஷரில் இருக்குது. டைநைட்ரஜன் வந்து உங்களுக்கு 5 பார் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இது இந்த ப்ரெஷரில் இருக்கும்போது, இது இந்த ப்ரெஷரில் இருக்கும்போது, இந்த ரெண்டுத்தோட டென்சிட்டி இருக்குல்ல, அது வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? ஆக்சைடு இந்த ப்ரெஷரில் இருக்கும்போது, டைநைட்ரஜன் இந்த ப்ரெஷரில் இருக்கும்போது, இது ரெண்டுத்தோட டென்சிட்டியும் சேமாக இருக்குது. இதுதான் கொடுத்துருக்காங்க கொஷினில். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் த ஆக்சைடு? அந்த ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிவன் வச்சு இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். நமக்கு மாலிகுலர் மாஸ் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வேணும் தானே. ஸோ ஃபார்முலா எப்படி நீங்கள் டிரைவ் பண்ணலாம்? உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் பண்ணதை வச்சு நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கு பாருங்கள், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு D இன்ட்டு RT பை மோலார் மாஸ். ஸோ இங்கே உங்களுக்கு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ டென்சிட்டி உள்ளே வர மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் எழுதணும். ஸோ அதுப்போ நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமா? P இஸ் ஈக்குவல் டு D இன்ட்டு RT டிவைடட் பை மோலார் மாஸ். இந்த ஃபார்முலா நான் எடுத்துக்கலாமா? இதில் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு மாலிகுலர் மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஜஸ்ட் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன், அவ்வளோதான். மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு வந்தால் என்ன வரும்? இந்த P வந்து இந்த கீழே டிவைடில் வந்துடும், அப்படி தானே? ஸோ D இன்ட்டு RT டிவைடட் பை P. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இப்போ எதுக்கு எழுதிட்டு இருக்கேன்? ஆக்சைடுக்கு எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்புறம் நம்ம டைநைட்ரஜன் எழுதலாம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சைடுன்னு எடுத்துக்கோங்க. இது டென்சிட்டி ஆஃப் ஆக்சைடு, இது ப்ரெஷர் ஆஃப் ஆக்சைடு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு எழுதலாம்? மாலிகுலர் மாஸ் ஆஃப் டைநைட்ரஜன். டைநைட்ரஜன் உங்களுக்கு தெரியும் தான், நான் N2ன்னு எழுதணும். ஸோ இதே ஃபார்முலா தான், D இன்ட்டு RT டிவைடட் பை P ஆஃப் டைநைட்ரஜன். புரிஞ்சிடுச்சா எப்படி எழுதுறோன்ட்டு? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணணும். பாருங்க, மாலிகுலர் மாஸ் நான் கேபிட்டல் Mன்னு எடுத்துக்கிறேன் ஆஃப் ஆக்சைடு. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ M ஆக்சைடு டிவைடிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேவா? So M oxide, molecular mass of oxide divided by molecular mass of dinitrogen. Dinitrogen தான் நான் N2ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? என்ன வரும்? D of oxide, இது எப்படி எழுதலாம்? Density into RT divided by pressure of oxide
இந்த டென்சிட்டிக்கும் நீங்கள் ஆக்சைடுன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு டைநைட்ரஜனோட நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குழம்பிடும். அதனால தான் கீழே என்ன எழுதணும், டைநைட்ரஜனோட டென்சிட்டி இன்ட்டு அதோட ரேட் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ப்ரெஷர். ஓகேவா? இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இதை எப்படி எழுதணும், இந்த பி இன்ட்டு மேலே வந்துருமா, ஸோ டி ஆக்சைடு இன்ட்டு ஆர்டி கேன்சல் ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஏன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அட் 0 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க. அதனால ரெண்டு பக்கமும் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அது கேன்சல் ஆயிரும். ஆறுங்கிறது உங்களுக்கு ஐடல் கேஸ் கான்ஸ்டன்ட் தான், ஸோ அதுவும் கேன்சல் ஆயிரும். அதனால இந்த ஆர்டி கேன்சல். ஸோ மிச்சம் இருக்கிறது தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ டி ஆக்சைடு இப்படி எழுதிடலாம். இந்த PN2 மேலே வந்துடும். ஸோ PN2 டிவைடட் பை என்ன இருக்கும் கீழே, டி ஆஃப் N2 இன்ட்டு பி ஆக்சைடு. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் வந்து இதை ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஆர்டியும் கேன்சல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், சிம்பிள். இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், எம் ஆக்சைடு பை MN2. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எம் ஆக்சைடு தான். ஆனால் இந்த MN2 இருக்குல்ல டினாமினேட்டரில், அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் தானே. MN2 மீன்ஸ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் N2. இங்கே ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன ஆக்சைடுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இங்கே வந்து டேரெக்டாக N2னே கொடுத்தாங்க. ஸோ N2க்கு என்னதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த MN2வை அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ எம் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு டி ஆக்சைடு இன்ட்டு PN2 divided by DN2 into P oxide into இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே வரும்போது இன்டூவில் வரும்ல, ஸோ அதுதான் போட்டிருக்கேன். இன்டூ என்ன வரும், மோலார் மாஸ் ஆஃப் N2. புரிஞ்சிச்சா? விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போது உங்களுக்கு என்ன சொன்னாங்க, இந்த ஆக்சைடும் ஆக்சைடோட டென்சிட்டியும் டைநைட்ரஜனோட டென்சிட்டியும் சேம்னு சொல்லியிருக்காங்களா கொஸ்டினில். டென்சிட்டி ஆஃப் எ சர்டன் ஆக்சைடு ஆஃப் கேஸ் இஸ் சேம் as that ஆஃப் டைநைட்ரஜன். ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் டென்சிட்டின்னு கொடுத்துட்டாங்க, என்ன வேல்யூன்னு கொடுக்கலான்னா. பட் சேம்னு கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆயிரும். சேம் வேல்யூ தான் எப்படி இருக்க போகுதுங்கிறதுனால இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ரெஷர் ஆஃப் N2ஓட ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இங்கே கிவனில் பார்த்தோம்ல 5 bar ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதனால் 5 டிவைடட் பை ஆக்சைடோட ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க 2 bar. ஓகேவா? இன்டூ டைநைட்ரஜன் உங்களுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிக்க தெரியும் தானே, ஐ மீன் மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலி ஈக்குவல் தான். அதுக்கு டெஃபினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் மேத்தமெட்டிக்கலி மோலார் மாஸ், மாலிகுலர் மாஸ் எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணுற மெத்தட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ N2 ஒரு நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 14. அப்போ N2 அப்படின்னா 14 × 2 இஸ் ஈக்குவல் டு 28. ஓகேவா? ஸோ 28 யூனிட் என்ன போடுவீங்க, மாலிகுலர் மாஸ்க்கு கிராம் பெர் மோல், இதுதான் யூனிட். ஓகேவா? சரி, இப்போ ஜஸ்ட் இதை நம்ம இதுக்கு வந்து ப்ரெஷருக்கு பார், இதுக்கும் பார், ஸோ அது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? எப்போவுமே யூனிட்டோட எழுதுங்க, ஸோ உங்களுக்கு கேன்சல் பண்ணி ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் டிவைட் பண்ணால் போதும். இது என்ன வரும், 2.5 வரும் இன்ட்டு 28 கிராம் பெர் மோல்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சைடு கிடச்சிடும். எவ்வளோ வரும், 2.5 × 28 40, பேலன்ஸ் 2 28 70 வரும். 70 கிராம் பெர் மோல். இது ஜஸ்ட் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கலாம், இல்லை நீங்களே மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம், அவ்வளோதான். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். Next, fifth question பாருங்க. Pressure of 1 gram of an ideal gas A at 27 degrees Celsius is found to be 2 bar. When 2 gram of another ideal gas B is introduced in the same flask at same temperature, the pressure becomes 3 bar. Find the relationship between their molecular mass. அதாவது ரெண்டு different gases இருக்குது, ideal gases இருக்குது, ஒன்று A இன்னொன்று B எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 gram, அந்த ஏங்கிற ஐடியல் கேஸை 1 gram எடுக்கிறோம், 27 டிகிரி செல்சியஸில் 2 bar ப்ரெஷரில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கேஸ் ஐடியல் கேஸ் இருக்குல்ல, அது நம்ம 2 grams எடுக்கிறோம், அதை வந்து சேம் ஃப்ளாஸ்க், இந்த ஏ இருந்த அதே ஃப்ளாஸ்கில் நம்ம ஆட் பண்ணுறோம், அதே டெம்பரேச்சர் அதே ப்ரெஷரில் ஆட் பண்ணுறோம். அப்போது ப்ரெஷர் மட்டும் என்ன ஆகுது, உங்களுக்கு 3 bar ஆகிடுது. அப்போது இந்த ஏ கேஸ் என்ன இருக்கும், பி கேஸ் என்னவாக இருக்கும், அதோட மாலிகுலர் மாஸ் வந்து எப்படி ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாஸ்கில் ஐடியல் கேஸ் ஏன்னு ஒன்று இருக்குது, டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸும் 2 bar ப்ரெஷரும் இருக்குது. ஓகேவா? 1 gram வந்து எடுத்துருக்கோம் அந்த கேஸை.
அதே ஃப்ளாஸ்கில் உங்களுக்கு பிங்கிற இன்னொரு கேஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அது வந்து எவ்வளோ கிராம் எடுக்கிறீங்க? 2 கிராம் எடுக்கிறீங்க. மற்றபடி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து சேமாக தான் இருக்குது. ஆட் பண்ணும்போது ப்ரெஷர் மட்டும் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் சாரி ப்ரெஷரும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் சேமாக இருக்குது, ப்ரெஷர் வந்து 3 பார் ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஏங்கிற கேஸ்க்கும் பிங்கிற கேஸ்க்குமான மாலிகுலர் மாஸோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டோட மாலிகுலர் மாஸும் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷினாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இது வந்து 5th கொஷின். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஃபார் அ கேஸ் ஏ, ரெண்டு கேஸுமே ஐடல் கேஸ் ஈக்குவேஷன் ஐடல் கேஸ்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ நம்ம டேரெக்டாக ஐடல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதிடலாம். இப்போ பிஏக்கு தனியாக ஏங்கிற கேஸ் தனியாக எழுதணும், பிங்கிற கேஸ் தனியாக எழுதணும். ஸோ ஐடல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. நம்ம ஏன்னு எழுதுறதுனால பிஏ, வி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி பை ஏ. சாரி என்ஆர்டி பிஏக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? பிபிக்கு அதே மாதிரி எழுதுனால பிபி இஸ் ஈக்குவல் டு பிபி இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இப்போது உங்களுக்கு மாலிகுலர் மாஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மாலிகுலர் மாஸை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரணும்? இந்த என்க்கு பதிலாக மாஸ் பை மோலார் மாஸுங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். அதனால் ஸோ நான் இது ரெண்டுத்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? பிஏ இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ. நான் மாஸ் தான் ஸ்மால் எம்னும் மாலிகுலர் மாஸை கேபிட்டல் எம்னும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம், இல்லை இப்படி ஷார்ட்டாக எழுதினாலே கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஆர்டி. அதே மாதிரி பிபிக்கு பிபி இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? மாஸ் ஆஃப் பி பை மோலார் மாஸ் ஆஃப் பி இன்ட்டு ஆர்டி. ஓகேவா? சரி, இப்போது இது ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். அப்போது டிவைடிங் PA by PB. ஓகேவா? ஸோ PA டிவைடட் பை PBன்னு எழுதிடலாமா? இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க? MA டிவைடட் பை கேபிட்டல் MA இன்ட்டு RT ஹோல் டிவைடட் பை MB டிவைடட் பை கேபிட்டல் MB, அதாவது மோலார் மாஸ் ஆஃப் B இன்ட்டு RT. அப்படி இப்படி எழுதுவீங்களா? ஸோ உங்களோட RTயும் ஆப்வியஸாக என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா சேம் டெம்பரேச்சர்னு கொடுத்ததுனாலையும் இந்த ஆறுங்கிறது உங்களுக்கு ஐடல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனாலையும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். PA டிவைடட் பை PB இஸ் ஈக்குவல் டு இந்த MA டிவைடட் பை MA அப்படியே இருக்கும். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். இந்த MB என்ன ஆகும்? மேலே போகும். மேலே போகும்போது இந்த MB நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் B டிவைடட் பை இந்த மாஸ் ஆஃப் பி கீழே இருக்கும். ஸோ மாஸ் ஆஃப் பி. ஸோ கேபிட்டல் எம் ஸ்மால் எம் தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. ஸ்மால் எம்னு போடுறது மாஸ், கேபிட்டல் எம்னு போடுறது மோலார் மாஸ். ஓகேவா? உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் எழுதிடுங்க மாஸ் மோலார் மாஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம ஆப்வியஸாக சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். MA என்னன்னு கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் ஏ என்னது? 1 கிராம்னு கொடுத்துருக்காங்களா? அதுக்கு முன்னாடி PAPB என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தேர் மாலிகுலர் மாசஸ். இந்த மாலிகுலர் மாசஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது MA டிவைடட் பை MB தான் கண்டுபிடிக்கணும். ஸோ MA டிவைடட் பை MBன்னு இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றணும். ஸோ அப்படி மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இருக்குல்ல, இந்த ஒரே ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. MA பை MB தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த MAவும் MBயும் நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எப்படி வரும்? இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போகுமா? MA டிவைடட் பை MB. ஏன்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் தானே கண்டுபிடிக்கிறோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தேர் மாலிகுலர் மாசஸ். ஸோ அந்த ரேஷியோ தான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குங்கிறது. அப்போ இந்த PB வந்து இங்கே வரும்போது என்ன ஆகும்? இந்த MA டிவைடட் பை MB அப்படியே இருக்கும். இந்த PB மேலே வந்துடும் டிவைடட் பை இந்த PA இருக்கும். புரிஞ்சுதா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாலிகுலர் மாஸ் தான். அதனால் இதை நான் ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி கொண்டு வரும்போது இதுவும் உங்களுக்கு ப்ரெஷர் உள்ளே வரும். ஸோ ரெசிப்ரோக்கலில் வருது. அவ்வளோதான். நீங்களே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் ஆஃப் ஏ தான் நமக்கு தெரியும்.
என்ன தெரியும் 2 bar ப்ரெஷர் தெரியும் ஓகேவா. அப்புறம் நம்ம when 2 gram of another ஐடல் கேஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரெஷர் என்ன இருக்குது நமக்கு தெரியாது. அவங்க கொடுத்துருக்கிறது என்னது ப்ரெஷர் வந்து 3ஆக மாறுது. நீங்கள் ஒரு கேஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் 3ஆக மாறுதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனை நல்லா பாருங்கள். the pressure becomes 3 bar. நீங்கள் கேஸை ஆட் பண்ண பிங்கிற கேஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து 3ஆக மாறுது. இனிஷியலாக 2ஆக இருக்கிறது பிங்கிற கேஸை ஆட் பண்ணோன்னே 3ஆக மாறுது. அப்போது இந்த ப்ரெஷர் பி என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரெஷர் பிகம்ஸ் 3 தானே. அப்போ அந்த டோட்டல் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 3ஆக இருக்குது அப்படி தானே. ஸோ இது எங்கே எழுதலாம், இங்கே எழுதுகிறேன், நோட்டில். ஸோ இப்படி எழுதுகிறேன். ஸோ ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் நீங்கள் 2 இதுவும் ஆட் பண்ண பிறகு அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குது 3 பாராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிஏவோட ப்ரெஷர் என்னவாக இருக்குது 2 பாராக இருக்குது. அப்போ பிஏக்கு பதிலாக 2 bar ப்ளஸ் பிபி எவ்வளோ இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது ஆட் ஆனதுக்கப்புறம் 3 பாராக இது மாறுது ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்குமா. அப்போ பிபி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 3 bar மைனஸ் 2 bar விச் இஸ் ஈக்குவல் டு பிபி இஸ் ஈக்குவல் டு 1 bar. புரிஞ்சிச்சா. ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கேளுங்க. ஐ ஹோப் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் இருக்குது, 1 gram இருக்குது, அதோட ப்ரெஷர் வந்து 2 பாராக இருக்குது. அதுக்கப்புறம் அதே ஃப்ளாஸ்கில் பிங்கிற ஒரு கேஸை நான் ஆட் பண்ணுறேன். டெம்பரேச்சர் சேமாக தான் இருக்குது. அப்போ ப்ரெஷர் என்ன ஆகுது 2 கேஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து 3ஆக மாறுது ஓகேவா. அப்போ அந்த பிங்கிற இண்டிவிஜுவல் கேஸ்க்கான ப்ரெஷர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிஏ ப்ளஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு 3 barன்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. சரி, இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸுமே இருக்குது. நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். எம்ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு 1 gramனு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 gram டிவைடட் பை எம்பி என்ன கொடுத்துருக்காங்க 2 gramனு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 gram இன்ட்டு பிபி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1 bar ப்ரெஷர்னு. பிஏ என்ன கொடுத்துருக்காங்க 2 bar ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 bar. இப்போ இந்த பாரும் கேன்சல் ஆகிடும், இந்த கிராம் கேன்சல் ஆகிடும் ஓகேவா. ஸோ என்ன வருது 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால டேரக்ட் மல்டிப்ளிகேஷன் போயிடலாமா. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 1/4. அப்போது ஓகேவா. ஸோ என்னது 1/4ன்னு வந்திருக்கு. இது எது m molecular mass of A by molecular mass of B is equal to 1 divided by 4. அப்போது என்ன கேட்டிருந்தாங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தேர் மாலிகுலர் masses. அப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மாலிகுலர் mass of A and B is 1/4. ஸோ நம்ம இது எப்படி எழுதணும் ரேஷியோவில் எழுதும்போது 1/4னா 1:4ன்னு எழுதணும். இது வந்து எப்படி எழுதணும் MA is to MB is equal to 1:4. ஸோ இந்த ரேஷியோவில் தான் அந்த ஏங்கிற கேஸ்க்கும் பிங்கிற கேஸ்க்குமான மாலிகுலர் மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 questions முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.